இந்தியாவின் முன்னணி மாட்டிறைச்சி ஏற்றுமதி நிறுவனம் தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவுக்கு 30 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளது. 2014ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக அப்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இறைச்சி ஏற்றுமதியை ஊக்குவிப்பதாக மோடி கடுமையாக சாடியிருந்தார். அதே நேரம் மோடி பிரதமராகுவதற்கு முன்பே இர்ஃபான் அல்லானா தலைமையிலான அல்லானா குழுமம் பாஜகவுக்கு நிதியளித்து வந்தது. 2013 முதல் 14ஆம் ஆண்டில் 2 கோடி ரூபாயை வழங்கிய நிலையில் 2019இல் அல்லானா குழுமத்திற்கு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனைக்கு பிறகு தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜகவுக்கு 2 கோடியையும் சிவசேனாவுக்கு 5 கோடியையும் வழங்கியது. அதன் உச்சமாக 2024-25 நிதியாண்டில் நன்கொடை தொகையாக 15 மடங்கு அதிகரித்து 30 கோடியை வழங்கியுள்ளது. இதே காலகட்டத்தில் இந்தியாவின் மாட்டிறைச்சி ஏற்றுமதி 3,63,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. இந்த வளர்ச்சி 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு எட்டப்பட்ட மிகப்பெரிய சாதனை அளவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது.